நண்பர்களே எனக்கு வந்து 31/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். ஒரு மணி ஷோ. சரிங்களா, ஒரு மணி ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்கள்லாம் வந்துருந்துச்சு, இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி பாசிபிளான நம்பர்கள் என்ன நம்பர் இருந்தது அப்படின்னு பார்ப்போம். இதில் காலையில் கொடுத்தல வந்து நமக்கு 3ஆம் நம்பர் சூப்பராக வேண்டிங்க, அதாவது 553. அதே மாதிரி வந்து 33. இதில் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் சூப்பராக கிடச்சிருந்தது. அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் 69,398. சரிங்களா, இதில் நமக்கு 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பருமே செமையாக வந்துருந்தது. 2 நம்பர் நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக ஒரு 3ஆம் நம்பரு ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 3 ரிசல்ட் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க, கொடுக்காமல் விடவே மாட்டாங்க, கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இது வரலைன்னா கூட ஒரு 8ஆம் நம்பராவது கொண்டு வந்து வச்சுருவாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம். அதுதான் ஆடிருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து 9ஆம் நம்பர் வந்தாலே உங்களுக்கு 3ஆம் நம்பர் வந்தாலே இந்த 3 நம்பருக்கான சான்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா இதோடைய ஜோடி நம்பர் வந்து 3உடைய ஜோடி நம்பர் வந்து 6, 9. இது ரெண்டுமே மேட்ச் ஆகி வரும், வராமல் போகாது. அது நீங்கள் யாருக்காவது கணக்கு வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம். ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3, 6, 9ங்கிறது நமக்கு சொன்ன காலேஜில் சொன்னால் இது வந்து மிடில் அப்பு அப்படிங்கிற மாதிரி, மேலே கீழே நடுவில் அப்படிங்கிறது இதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கீழே, அதுக்கப்புறம் இது நடுவில், இது மத்தியம், இது கடைசி. இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருக்கல, இந்த 3 நம்பருக்கு டிபார்ட்மெண்ட் இது தான். சரிங்களா, இந்த 3 நம்பர் தான் இந்த 10 நம்பருக்கான வேல்யூ. அதனால் நம்ம இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்போது இது வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, கூட இது வந்துகிட்டே தாங்க இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி தான். இப்போ 3ஆம் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்களா, வந்திருக்கா, அதைத்தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணோம். 3ஆம் நம்பர் வந்தால் சரி, 6ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரியே 9ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த 3 நம்பரில் ஒரு 3ஆம் நம்பர் எடுத்துகிட்டு ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஏன் 3ஆம் நம்பர் எடுத்தாங்க, போல் தான் நானும் கொடுத்தேன், அதை தான் வந்துச்சு, மாற்றி வரல. அதே தான் சொன்னாங்க, இப்படி தானே அவங்க வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடைசியில் அப்படியே இல்லைனா கூட ஒரு 8ஆம் நம்பராவது கொண்டு வந்து வச்சுருவாங்க, நம்ம தெளிவாக சொன்னோம். அதுதான் நடந்திருக்க தவிர வேறு எதுவும் இல்லை. இப்போ நான் சொல்கிற நம்பர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருந்தால் உங்களுக்கு தெளிவாக நம்ம புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோமே தவிர சும்மா ரேண்டமாக கொடுக்குறதில்ல. ஏன்னா ஒரு நம்பர் வந்து விழுகுதுன்னா அதுக்கு என்ன மாதிரி நம்பர்களில் வந்து விழுகும் அப்படிங்கிற அந்த முன்கூட்டியே நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஒரு கெசராகவே ஆக முடியலன்னு ஆக முடியாது. சரிங்களா, அதெல்லாம் நம்ம திரும்ப தெளிவாக சொன்னால் 3 நம்பர் வருது, கண்டிப்பாக ஒரு நம்பருக்கான ஆட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்த 3, 6, 9 வரப்பெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த அவங்க ஜோடி நம்பர், இந்த 3 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் திரும்ப உள்ளே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காது, 3 டைம் வரணும். ஒரு டைம் வரக்கு முக்கியம் இல்லை, 3 டைம் வரணும். அப்போ தான் நம்ம இதை கணிக்க முடியும். சரிங்களா, 3 டைம் வருது அப்படின்னா இந்த 3 டைமில் ஏதாவது இங்கே ஒரு 6ஆம் நம்பரோ இல்லை ஒரு 9ஆம் நம்பரையோ 3ஆம் நம்பரையோ எடுத்து சொல்லி விட்ருவாங்க இந்த அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அதுதான் ஆடிருக்காங்களே தவிர வேறு எதுவும் அது ஆடலை. சரிங்களா, அதனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகி வந்துகிட்டே இருக்குமா, வராமல் போகாது. அதே மாதிரி 8 மணி ஷோ நமக்கு என்ன அடித்தாங்க, 8 மணி ஷோவில் நம்ம 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், 4ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி ஆடினாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5, 6, 146. நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக 8ஆம் நம்பர் வந்து 6ஆம் நம்பர் வரும், 6ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் வரும். அதே மாதிரி இந்த 9ஆம் நம்பர் வந்து 4ஆம் நம்பர் வரும், 1ஆம் நம்பர் வந்தாலும் 4ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வரும். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம், ஆள் போடல 4ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. அதை தான் நம்ம தெளிவாக சொன்னோம். அது மாதிரி தான் அடிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான், வேறு எதுவும் மாற்றி எதிர்பார்க்கல. சரிங்களா, நம்ம அதான் சொன்ன பாருங்க, 3ஆம் நம்பர் வச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் 3ஆம் நம்பர் வைப்பாங்க, ஆள் போல் செம்மையாக வரும். அதை நீங்கள் எதிர்பார்த்துருப்போம். அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன சொன்னோம், அந்த 3 வந்துச்சுன்னா நம்ம அதை எதிர்பார்க்க வேண்டிய நம்பரு 6, 3, 9லேருந்து ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதில் வந்து 3ஆம் நம்பரும் கொடுத்தாங்க, 9ஆம் நம்பர் கொடுத்தாங்க, ஒரு செம்மையாக வின்னிங், அதே சேம் நம்பர் தான். சரிங்களா, அதனால தான் ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம வந்து இந்த மாதிரி தான் வருது, இந்த மாதிரி தான் வருது நம்ம ஓப்பனாக சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வின்னிங்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வருது, நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையில் மறுபடியும் போர்டு 3ஆம் நம்பர் தான் வருது. எனக்கு ஏன் 3ஆம் நம்பர் வருது, ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1க்கு 3ங்கிறத எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏன்னா மறுபடியும் ஒரு 3ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்று இந்த ட்ராவுக்கு அடுத்த ட்ரா என்ன இருக்குது, 398ன்னு வந்துச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது நமக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு மணி ஷோவில் அடுத்த ஒரு மணி ஷோவில் என்ன வரும், 3க்கு 3 மறுபடியும் வரக்கான வாய்ப்பு தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. மறுபடியும் 3ஆம் நம்பர் எது ஓரளவுக்கு மேட்சாக இருக்குது. ஏன்னா 1, 4, 6 அதாவது 146க்கு ஒரு 3ஆம் நம்பர் செட்டாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா, இது வரணும், இது கட்டாயமாக வந்தே தீரணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. என்னுடைய கணக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், போர்டில் ஒரு 3ஆம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி எனக்கு இந்த ட்ராவை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் புதுசாக ஒரு நம்பர் உள்ளே வந்து இடத்துக்கு 0 கொஞ்சம் உள்ளே வருது. 0 உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 0 கொஞ்சம் மேட்ச் வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. அது வந்து 1க்கு 0ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வரும், வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 0க்கான வாய்ப்பு இல்லை, 3 வரணும் இல்லைனா 0 வரணும். எதுக்காக சொல்கிறேன்னா கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க, மேட்ச் ஆயிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா இப்போது நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கும்போது சடனாக வேறு மாதிரி நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா
நம்ம தெளிவாக டோக்குன்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி தான் வர போகுது அப்படின்னு சரிங்களா. அது மாதிரி 0 அல்லது 3 அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி இந்த டாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 6ஆம் நம்பர் மேலே கெட்டியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 4க்கு 6 வருங்களான்னா கண்டிப்பாக வரும். அது மாதிரி தான் வரும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 4ஆம் நம்பர் வந்தால் 6ஆம் நம்பரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வந்துடும். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்த இடத்துக்குங்க அந்த மாதிரி தான் வச்சு ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா. இது வந்தே ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவும் இருக்குது. அது மாதிரி உங்கள் கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 146 கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 4ஆம் நம்பருக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பர் எப்படி வருது அப்படின்னா 4க்கு 8 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் 4க்கு 8ன்னு கிடச்சா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா. மேட்ச் ஆகும், சூப்பராக மேட்ச் ஆகும். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து உங்களுக்கு சின்ன நம்பர் 164ங்கிறது சின்ன நம்பர். இப்போ இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 நம்பர் இந்த இடத்துல 6ஆம் நம்பர், 4ஐ விட பெரிய நம்பர் என்ன இருக்குது 6ஆம் நம்பர், 4ஐ விட பெரிய நம்பர் என்ன இருக்குது 8ஆம் நம்பர். அப்போது 6ஐ விட பெருசாக போகலாம், இல்லை 6ஐ விட சின்னதாக வந்தால் கூட 6ஆம் நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்பு 2 நம்பர் தள்ளி, அது வந்து உங்களுக்கு 4 நம்பர் தள்ளி அப்படி தான் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா. இதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று மேலே போனால் 3 நம்பர் தள்ளி 3ஆம் நம்பர் வரணும், இல்லை அப்படின்னா கீழே இறங்கிடணும். அப்படி தான் எனக்கு கணக்கு வருது. அதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் எனக்கு கணக்கில் வருது. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுட்டே இல்லை, 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் 2ஆம் நம்பர் தான். 2ஆம் நம்பர் தான் ஆடணும் அப்படிங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் பாருங்களேன். ஏன்னா நம்ம அப்படி தான் எதிர்பார்க்குறோம். நம்ம கண்டிப்பாக வந்து 2ஆம் நம்பர் வந்து இந்த டாவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 2ஆம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா. நீங்கள் அதோட இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க. எப்போயுமே வந்து நீங்கள் எப்போ ஆடினாலும் சரி, இந்த 8ஆம் நம்பர் வந்தப்போ நீங்கள் இந்த 2 நம்பரை மட்டும் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருங்க. 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா 6ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் மிஸ் பண்ணாமல். டியரை பொறுத்த வரைக்கும் இந்த 8ஆம் நம்பர் வரப்போ நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக வரும். இதை தாண்டி வேறு நம்பர் வரணும்னா உங்களுக்கு 4ஆம் நம்பர் வரும் சரிங்களா. இதுதான் நீங்கள் 8ஆம் நம்பர் வர்றப்போ நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டை எடுத்து பாருங்கள். 8ஆம் நம்பர் வரப்போ அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இந்த மாதத்தில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா 8க்கு 6, 8க்கு 2, 8க்கு 4 தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகும். அதுதான் மேட்ச் ஆகுது சரிங்களா. நம்ம கொடுத்தாலே அதான் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். 8க்கு 6 தான் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். நிறைய டைம் நம்ம அதை கொடுத்து ஜெயிச்சிருக்கோம். நிறைய டைம் இந்த நம்பர் வந்திருக்கு. 8ஆம் நம்பர் வந்து மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் ப்ளஸ் 2ஆம் நம்பர் வந்துடும். எப்பயாச்சும் ஒரு ரேராக 4ஆம் நம்பரும் வரும் சரிங்களா. அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக வந்தால் 4ஆம் நம்பர் வரும், இல்லை அப்படின்னு 2ஆம் நம்பர் வரும், 6ஆம் நம்பர் வரும். இந்த 8ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரும். இதே ஒவ்வொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு 0 வரும், 8க்கு 5 வரும், 8க்கு 3 வரும், இதெல்லாம் வரும். ஆனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதமாக கவனமாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆடிருக்க நம்பரில் 8க்கு 6, 8க்கு 2, 8க்கு 4ங்கிற இந்த நம்பர் அதிகமாக வருது. நீங்கள் வேணால் கவனமாக பாருங்கள். சார்ட் எதுவும் கையில் வச்சுருந்தா எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. அது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் கவனமாக பாருங்கள். எந்த நம்பருக்கு எந்த நம்பர் இந்த மாதத்தில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே அருமையாக வின்னிங் எடுக்க முடியும். நம்ம வந்து கவனிக்கிறதுல தான் உண்மையான ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டியரை பற்றியும் இல்லை, எந்த ரிசல்ட்டை பற்றியும் கவனிக்கிறதுல என்ன ரிசல்ட்டை கொடுக்குறாங்க, என்ன மாதிரி வருது நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம ஏதோ நம்பர் போடுறோம், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அப்படியே போயிடுறோம். ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கவனமாக பார்க்கணும். இந்த மாதத்தில் நமக்கு 8ஆம் நம்பர் வந்து என்ன நம்பர் கொடுக்குறாங்க, 7ஆம் நம்பர் வந்து என்ன நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு யூகம் நம்ம கையில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா. ஒரு யூகமே இல்லாமல் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறது தப்பு. அப்படி செய்யாதீங்க. முடிஞ்சால் உங்களால் சார்ட்டு கையில் வச்சு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் வந்து அந்த மாதத்தில் எந்த நம்பர் வருது அதிகமாக வருது, அதிகமாக வந்து சி போர்டு என்ன நம்பர் அடிச்சுக்கிறாங்க, அதுக்கு என்ன நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வின்னிங் எடுத்து கொடுக்கும். சும்மா கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு போயிடலாம் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அப்டேட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. அதை தான் தெளிவாக சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பழகுங்க. அதான் உங்களுக்கு லைஃபுக்கு நீங்கள் விளையாடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் கற்றுதே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு போய் வீடியோ போட்டே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் காசு தான் வீணாக போகும் சரிங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் 7ஆம் நம்பர் வருதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த டாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இது மிஸ் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னா அதோடைய பவர் எடுத்து 7ஆம் நம்பர்னு ஆடிருக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நாங்கள் தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இந்த கணக்கு. அதே மாதிரி ஒரு 0க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. இதுக்குள்ளே ஏதாவது கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ கொடுத்த நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு பவரில் கொடுத்துருக்கோம் தெரியுங்களா. 2 பவர் 7 சரிங்களா, 3 பவர் 8 சரிங்களா. அதுதான் கொடுத்துருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் 6ஆம் நம்பர் வந்து அடிஷனல் நமக்கு கணக்கிலே வருது, அதனால் கொடுத்துட்டோம் சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது.